ஓம் தத் சத். பரம்பொருளே சத்தியம். வந்தே பரம பிரம்ம சிதாத்மகம். அறிவே வடிவாய் விளங்கும் பரபிரம்மத்தை வணங்குகிறேன். துவந்தே குரும் சாந்தமுமேசமீசம். அமைதியின் வடிவாய் உமையவளின் நாதனாய் விளங்கும் குருவை வணங்குகிறேன். வந்தே சிவானந்த குரு பிரவீரம். குருமார்களில் சிறந்தவரான சிவானந்த குருவை வணங்குகிறேன். வந்தே சதாஞானபி வந்தனியான். எப்பொழுதும் வணக்கத்திற்குரிய மற்ற அனைத்து பெரியோர்களையும் வணங்குகிறேன். சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமங்கள். 1. சித்த வித்தியார்த்திகள் யாதொரு ஜாதிமத வேறுபாடுகளோ ஸ்தானமானங்களோ ஆலோசிக்காமல் அவையெல்லாம் விட்டு ஏகோதர சகோதரத்துவத்தில் சர்வ ஜனங்களுடனும் ஐக்கியமாய் நடக்க வேண்டியதாகும். 2. சித்தவித்தை பெற்றவர்கள் யாதொரு போதைப் பொருள்களும், அதாவது அபின், கஞ்சா, கள், சாராயம் முதலியவையும், பீடி, சுருட்டு, சிகரெட்டு முதலிய புகைப்பொருள்களும், மூக்குத்வாரத்தின் வழியாக புறப்படுகிற சப்தத்திற்கு தடையுண்டாக்கி அடைக்கின்ற பொடியும், ஜீரண சக்தியை இல்லாமல் செய்வதும், வாய் அசுத்தமடையச் செய்வதுமான புகையிலை, பாக்கு, சுண்ணாம்பு முதலியவையும் உபயோகிக்க கூடாது. இவைகளினால் உண்டாகும் கெடுதல்களை கீழே விவரிக்கின்றோம். 2. அபின், கஞ்சா, கள், சாராயம் இவை உபயோகித்தால் தலைக்கு மத்து பிடித்து ஆலோசனை சக்தி இல்லாமலும் புத்திக்கு உணர்வில்லாமலும் உஷ்ணம் அதிகமாகி பித்தம் அதிகரித்து தலைக்கு வெளி இல்லாமல் உணர்வில்லாமல், அதாவது ஒரு பாத்திரத்தினுள் விளக்கேற்றி மூடி வைத்தது போல மனதுக்கு ஒன்றும் தெரியாமல் புத்தி பிரமித்து பைத்தியமாக போகிறதற்கிடமாகும். 2. பீடி, சுருட்டு, சிகரெட்டு முதலானவை உபயோகிப்பதால் உள்ள கெடுதல்கள் என்னவென்றால் அவனவனுடைய சடத்தை பழுப்பிப்பதாகும். அது எப்படி என்றால், நமக்கு வாழைப்பழம் முதலான பழங்கள் தேவைப்படுமானால் பச்சை காய்களோடு கூடியுள்ள வாழைக்குலைகளை கொண்டு வந்து ஒரு குழி தோண்டி அதற்குள் வைத்து ஒரு தீச்சட்டியில் நெருப்பிட்டு உலர்ந்த சாணம், புல் முதலியவற்றை வைத்து வீசி புகையுண்டாக்கி அதனை அந்த குழிக்குள் வைத்து புகை வெளியில் போகாமல் குழியின் மேல் பக்கத்தில் பலகைகள் வைத்து மண்ணிட்டு மூடுகிறோம். 3 நாட்கள் கழித்து அக்குழியின் மேல் மூடியிருக்கின்ற பலகைகளை எடுத்து திறந்து பார்க்கும்போது குலையில் அடங்கிய பச்சை காய்கள் பழுத்து நல்ல பழங்களாகியிருப்பதை காண்கிறோம். அது எத்தனையோ முற்றினதும் பிஞ்சாயுள்ளதும் பழங்களாகின்றன. இப்படி பழுத்து காண்பதற்குள்ள காரணம் புகையினுடைய சக்தியாகும். இப்படியாகவே நம்முடைய சடத்தினுள் புகை கடந்து நம்முடைய ஜடத்தையும் பழுப்பித்து மிக கொடுமையான க்ஷயரோகம், காச நோய் முதலான பல நோய்களையும் உண்டாக்குகிறது. அது எப்படி என்றால், ஜடத்தினுள் பூராவும் சுக்கிலம், இரத்தம், வாயு இவை சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றன. அப்படி சடத்தில் எந்த இடத்திலாவது இம்மூன்றும் சஞ்சரிக்கவில்லை என்றால் அந்த பகுதி சக்தி இல்லாமல் அசைவற்று கிடக்கிறது. அதாவது பக்கவாதம் முதலானவை பீடித்துள்ளவர்களுக்கு அந்த இடத்தில் சுக்கிலம், இரத்தம், வாயு இவை சஞ்சரிக்காததால் அசைக்கவோ ஆட்டவோ முடியாமல் படுத்து கிடக்கிறார்கள். அந்த இடத்தில் கிள்ளினால் வலி அறியாமலும் அறுத்தால் இரத்தம் இல்லாமலும் நீர் மட்டும் காணப்படுகிறது. அதுவுமின்றி நம்முடைய கை சுக்கிலம், இரத்தம், வாயு சஞ்சாரத்துடன் மிக பலமாக இருக்கிறது. அப்படி இருக்கும் கையின் எந்த பகுதியிலாவது மிக பலமான அடிபட்டால் எவ்விதம் இருக்கும் என்றால், அவ்விடம் வீங்கி நீல நிறமாய் மேற்கூறிய சுக்கில இரத்த வாயு இவற்றிற்கு ஓட்டம் இல்லாமல் தடித்திருக்கும். அது கொஞ்ச நாட்களானால் பழுத்து புண்ணாகி புழுத்து துர்நாற்றம் உண்டாகிறது. அப்படியுண்டாக காரணம் சுக்கிலம், இரத்தம், வாயு முதலியவை அந்த பாகத்தில் சஞ்சரிக்க முடியாததால் தான் புழுக்கள் முதலியன உண்டாவதற்கிடமாகிறது. அது எவ்விதமென்றால், கொஞ்சம் பாதரசத்தை ஒரு பாத்திரத்திலிட்டு அந்த பாத்திரத்தை தட்டினால் அந்த பாதரசம் சிறு சிறு அணுவுக்கணுவாக காண்பதற்கு முடியாத விதத்தில் உருண்டைகளாய் சிதறுகிறது. ஆனால் சுக்கிலம் ரசரூபமாகும். அந்த சுக்கிலம் சஞ்சரிக்கிற இடத்தில் அடிபட்ட போது, முற்கூறிய பாதரசத்தை தட்டிய போது எப்படி ரசம் அணுவுக்கணுவாக பொடி பொடியாக போகிறதோ அப்படியே நம்முடைய ஜடத்தில் எந்த பகுதியிலாவது அடிபட்டால் ரசரூபமாயிருக்கின்ற சுக்கிலம் அணுவுக்கணுவாக பார்ப்பதற்கு முடியாத விதத்தில் பொடி பொடியாகி விடுகிறது. ஆனால் சுக்கிலமாகும் பிரம்மம், பிரம்மத்தை கொண்டாடும் சிருஷ்டி, படைப்பு. அப்படி பிரம்மஸ்வரூபமாயிருக்கின்ற சுக்கிலம் இல்லாவிடில் படைப்பு இல்லை. அப்படியிருக்கின்ற சுக்கிலத்தோடு சுரோனிதமாயிருக்கிற குருதி, இரத்தம் சேருகிறது. அந்த சமயத்தில் வாயுவும் அதனோடு கூடி சேருகின்றது. அப்பொழுது அது ஜீவியாகிறது. இவ்விதமே நமது சடத்திலும் புழுக்கள் உண்டாவதற்கிடமாகிறது. இவ்விதத்தில் நமது நெஞ்சு குழியோடு சேர்ந்துள்ள சுவாசப்பையில் புகை சென்று சுக்கில இரத்தங்கள் திரவித்து நீர்த்து வாயு சேர்ந்து புழுக்கள் உண்டாகி க்ஷயரோகம் முதலியன உண்டாவதற்கிடமாகிறது. அதெப்படி என்றால், சிகரெட்டோ, சுருட்டோ, பீடியோ எரித்து அதனுடைய புகையை ஒரு தூய வெள்ளாடையிலோ மற்றோ பிடிப்பித்தால் அப்போது அது நல்ல பிரகாசமாக காண்பதில்லை. ஆனால் துணியை நனைத்து ஈரமாக இருக்குமிடத்தில் மேற்கூறியபடியுள்ள புகையை பிடிப்பித்தால் அந்த பகுதியில் ஒரு மஞ்சள் கருப்பு நிறம் காணப்படுகிறது. இப்படியே நம்முடைய நெஞ்சுக்குழியில் சுக்கில இரத்த வாயு சஞ்சரிக்கிறதால் அந்த இடம் நனைந்து ஈரமாக இருக்கிறதாகும்.
அது உலர்ந்திருக்கிறதில்லை. அப்படியுள்ள நெஞ்சுக்குழியில் புகை மோதிய போது முற்கூறிய பிரம்மஸ்வரூபமாயிருக்கின்ற சுக்கிலம் திரவித்து நீர்த்து இரத்தத்தோடும் வாயுவோடும் சேர்ந்து ஜீவிகள் ஆகின்றன. அவ்விதம் உண்டாகிற ஜீவிகளுக்குத்தான் புழுக்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த புழுக்கள் தான் சுவாசப்பைகளை குத்தி புண்ணாக செய்கின்றன. அதனால்தான் க்ஷயரோகிகளையும் மற்றும் மகாரோகிகளையும் டாக்டர் பரிசோதித்து சுவாசப்பைகளை லங்ஸ் புழுக்கள் குத்தி புண்ணாக கீறிக்கிறது, அதனால் அவர்கள் பிழைப்பதற்கு வழியில்லை என்று சொல்ல காரணம். ஆனால் உலகவாசிகள் இவ்விதம் யாதொரு காரியங்களையும் ஆலோசிக்காமலும் சிந்திக்காமலும் இப்பொழுதுள்ள அந்தஸ்து இதுதான் எனக் கருதி அவனவனுடைய ஜடத்தையும் ஜீவனையும் சிநேகிக்காமலும் அதனால் உண்டாகிற குணதோஷங்களை யோசிக்காமலும் மேற்கூறிய கெட்ட நடவடிக்கைகளை கொண்டு பலவித நோய்களையும் உண்டாக்கி கஷ்டப்பட்டு கீழ்நிலை அடைந்து செத்துப்போக நேரிடுகிறது. 2. பொடியினால் உண்டாகிற கெடுதல்கள். நாம் சுவாசிக்க வேண்டியதான மூக்குத்வாரத்தின் வழியாக பொடியை மேலே இழுத்து ஏற்றி தலையோட்டில் போய்த்து தட்டி கடினமான தலைவலி முதலான பல கொடிய நோய்களையும் உண்டாக்கி விடுகிறது. அது எப்படி என்றால், ஒரு வீட்டிற்குள் போவதற்கும் வருவதற்கும் வாசல்கள் வைத்திருக்கிறதுண்டு. அந்த வாசலின் வழியே உள்ளே போகவும் வெளியே வரவும் வேண்டும். அப்படி இருக்கின்ற வாசலில் முள்ளினால் வேலி கட்டினால் அதற்குள்ளே போகவோ வெளியே வரவோ முடிவதில்லை. அப்படி இருக்கும் பொழுது உள்ளே போக வேண்டுமென்கிற நினைவோடு கூடி இந்த வேலியின் மேல் சென்று வீழ்ந்தால் முள்குத்தி காயப்பட்டு இரணமாகி கஷ்டப்படுகிறதற்கு இடமாகிறது. இதே விதம் நாசிகாதுவாரம் அதாவது மூக்குத்வாரம் வழியாய் ஜீவன் வாயு ரூபமாக எப்போதும் கதாகதம் அதாவது போக்குவரத்து செய்து கொண்டிருக்கிறது என்பது சர்வ ஜனங்களுக்கும் தெரிந்ததாகும். அவ்விதம் ஜீவன் கதாகதம் செய்து கொண்டிருக்கிற ஜீவனுடைய வழியான மூக்குத்வாரத்தில் பொடியிட்டு தடை உண்டாக்கி வாயு சரியான விதம் சஞ்சரிக்க முடியாமல் ஜலதோஷம் முதலான நோய்கள் உண்டாகச் செய்து ஜடத்தை பழிப்பித்து கஷ்டப்படுத்தவும் பேசுவதற்கும் சுவாசம் விடுவதற்கும் கூட முடியாமல் மூக்கு அடைக்கப்பட்டு வாய் வழியாக சுவாசம் விடவும் சப்தம் உற்பத்தியாகிற புருவமயத்தின் கீழே வெளியிலிருந்து மூக்கின் வழியாக மேலே போவதற்குள்ள 2 துவாரங்களும் உள்ளிலிருந்து அண்ணாக்கு வழியாக மேலே போவதற்குள்ள 2 துவாரங்களும் கூடிச் சேருகின்ற குதம் என்னும் இடத்தில் கபத்தால் அடைக்கப்பட்டு பேசுவதற்கு முடியாமல் சுவாசம் அடைபட்டு முட்டி கஷ்டப்பட்டு செத்து போவதற்கிடமாகிறது. இவையெல்லாம் உலகவாசிகளுக்கு அனுபவமான காரியமாகும். இவ்விதம் உலக மக்கள் கண்டும் கேட்டும் அறிந்தும் இதை பற்றி யாதொரு சிந்தனையோ யோசனையோ செய்யாமல் அந்தஸ்தில் மாத்திரம் பிரமித்து கர்விகளாய் இதுவே இக்காலத்தில் உள்ள அந்தஸ்து என்று அபிமானித்து யாதொரு விவேக புத்தி இல்லாமலும் மேற்கூறிய கெட்ட நடவடிக்கைகளை கொண்டு ஜீவன் கீழ்நிலை அடைந்து செத்துப்போகிறதற்கு இடமாகிவிடுகிறது. 2. புகையிலை, சுண்ணாம்பு, பாக்கு முதலானவை உபயோகிப்பதால் உண்டாகிற கெடுதல்கள். நமக்கு ஜீரண சக்தி இல்லாமல் பல வயிற்று நோய்களும் உண்டாகி கபம் முதலானதால் தொண்டைக்குழி அடைபட்டு வாய் அசுத்தமாகி துர்நாற்றம் உண்டாக இடமாகவும் மிகவும் கொடூரமான கன்னப்புற்று முதலான வியாதிகள் உண்டாகி பழுத்து கெட்டு புழுத்து செத்துப்போக இடமாகவும் செய்கிறது. அது எப்படி என்றால், நாம் சாப்பிடுகின்ற ஆகாரங்கள் ஜீரணிக்கிறது உமிழ்நீரினாலாகும். உமிழ்நீர் என்று சொல்லப்படுவது நம்முடைய மேல் பாகத்தில் இருக்கின்ற ஹிருதயமாகிய அக்கினி நேத்திரத்தில் நெருப்பு கண்ணிலிருந்து உண்டாகிற சுடுநீராகும். அதுதான் நம்முடைய உள்வழியே கீழே வயிற்றில் சென்று நாம் சாப்பிட்டிருக்கின்ற ஆகாரத்தை ஜீரணிக்கச் செய்கிறது. அந்த நீரைத்தான் குடிநீர் என்று சொல்லுகிறது. அப்படி நம்முடைய வயிற்றிற்குள் சென்றிருக்கின்ற ஆகாரங்களை ஜீரணம் செய்ய வேண்டியதான உமிழ்நீரை அதாவது குடிநீரை உள்ளில் போக விடாமல் புகையிலை, சுண்ணாம்பு, பாக்கு முதலியவற்றை வாயிலிட்டு மென்று மேற்கூறிய உமிழ்நீரை வயிற்றில் போக விடாமல் வெளியில் உமிழ்ந்து விடுகிறோம். அதன் நிமித்தம் அஜீரணம் உண்டாகி பல நோய்களும் அதாவது வயிற்றுப்போக்கு, உஷ்ணப்போக்கு, வயிற்றுப்பழுப்பு, வயிற்றுவலி முதலிய பல நோய்களும் உண்டாகவும் மேலும் தொண்டைக்குழி முதலான இடங்களில் கபம் அதிகமாக கட்டி வாய் அசுத்தமாகி துர்நாற்றம் உண்டாகவும் செய்கிறது. அதுவுமின்றி புகையிலையினுடைய காரமான ஆவியும் சுண்ணாம்பினுடைய சூட்டினால் ஏற்பட்ட உஷ்ணமான ஆவியும் பாக்கினுடைய கரையான துவர்ப்பும் கன்னத்தினுள் வியாபித்து பிடிபட்டு அது நாளடைவில் பெருகி புண்ணாகி கன்னப்புற்று என்னும் நோய் உண்டாகி பழுத்து கெட்டு புழுத்து தண்ணீர் கூட இறங்கவும் வழியில்லாமல் கஷ்டப்பட்டு செத்துப்போகிறற்கிடமாகிறது. ஆனால் இதெல்லாம் உலகவாசிகள் சிந்திக்காமலும் யோசிக்காமலும் அந்தஸ்தில் பிரமித்து ஆடம்பரம் பூண்டு தாம்பூலம் போடுகிறதென்று சொல்லி மேற்கூறிய பொருள்களை வெற்றிலையோடு மென்று அதரம் அதாவது உதடு முதலியவற்றை சிவப்பித்து மோகன ரூபிகளாய் உலகவாசிகளை மோகிப்பித்து வசீகரப்படுத்துவதற்கு மட்டும் வேண்டி மேலும் கீழும் முன்னும் பின்னும் யாதொரு ஆலோசனையும் இல்லாமல் அதாவது மேற்கொண்டு பின்னால் இதனால் என்ன உண்டாகும் என்றும் கீழில் முன்பு நம்முடைய நிலைமை என்னவாக இருந்ததென்றும் ஆலோசிக்காமல் உலகத்தாரை மயக்க வேண்டி மோகன ரூபிகளாய் நடக்கிறதற்கு இடமாகிவிட்டதாகும்.